வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் 12 லக்னங்களுக்கு தான் பெற்ற ஆதிபத்திய விசேஷத்தினால் அவர் தரும் பலன்கள் எப்படி இருக்கும். அவர் ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த வகையில் அந்த அற்புதமான ஒரு கிரகமானவர் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு வித்தியாசமான நிலைப்பாடை வகிக்கிறார், வித்தியாசமான பலன்களை வழங்குகிறார். அதனால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் நல்ல முறையில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறாரா, ஒருவரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறாரா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதனால் இது ஒரு லக்னத்திற்கு குறிப்பிட்ட பாவத்தில் நின்றால் பலன் அப்படிங்கிற சிந்தனையோடு இந்த பதிவை அணுகாதீங்க. சுருக்கமாக உங்கள் லக்னத்திற்கு சுக்கிர பகவான் நல்லவரா கெட்டவரா, மேன்மை தருவாரா அல்லது உங்களை வீழ்த்துவாரா, ஆசை காட்டி மோசம் செய்வாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுருக்கமான பதிவு தான் இந்த பதிவு. சரிங்களா? அதற்கு முன்னால் இந்த காணொளியை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, அதாவது குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி அப்படிங்கிற இந்த தளத்தை முதல் முறையாக நீங்கள் பார்வை செய்கிறீங்க அப்படின்னாக்கா, இந்த சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இந்த காணொளியை முழுமையாக பார்த்து பயனடையுங்கள். உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த காணொளியை பகிருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனல் கொஞ்சம் வளருவதற்கு ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். சரிங்களா? இந்த காணொளியை பொறுத்துன்னு வரலாம். இது ஒரு ஜோதிட மாணவர் நான் அப்படிங்கிற ஒரு நிலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பயனை இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, எனக்கு எதுவுமே தெரியாது சார், இருப்பினும் சுக்கிர பகவான் அப்படிங்கிற பேரை பார்த்துட்டு நான் இந்த பதிவை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கும் எளிமையாக புரிகிற வண்ணம் இந்த பதிவு இருக்கும். அதனால் எந்த நிலையில் நீங்கள் பார்த்தாலும் இது ஒரு சிறந்த பதிவுள்ள பயனாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் காணொளி அப்படிங்கிறது கொஞ்சம் நீளமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு அவசியம் பொறுமை தேவை. பொறுமையாக என்னால் கேட்டு ரசித்து மனதில் ஏற்றிக்க முடியும் அப்படிங்கிறவங்க நின்று நிதானமாக இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயனடையுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. அந்தளவுக்குலாம் நமக்கு இல்லை சார், நான்லாம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்ற ஆள், சும்மா ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் எனக்கு விஷயம்லாம் தெரிஞ்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமாக இந்த பதிவை விட்டு நீங்கள் அடுத்த விஷயத்தை தேடி செல்லலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. பார்த்துக்கோங்க. இன்றைய பதிவுக்கு நாம் உள்ளே போவோம் வாங்க. முதல்ல சுக்கிர பகவானை பற்றி ஓரளவுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை உங்களோட பகிர போகிறதில்ல. இருப்பினும் நாம் நம்மளுடைய அனுபவத்தில் உணர்ந்த சில காரகத்துவங்களையும் அது எந்த அளவுக்கு மக்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்ற ஒரு நிலைப்பாட்டையும் இந்த பதிவில் முதல்ல பார்த்துருவோம். அந்த வகையில் சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் முக்கியமான காரகத்துவங்களை வச்சிட்ருக்கார். அதாவது களத்திர காரக கிரகம் அப்படின்னு சொன்னால் இவர் மட்டும்தான். நவகோள்களில் இவருக்கு மட்டும்தான் அந்த ஒரு அற்புதமான ஒரு காரக கிரகமாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பதில் முக்கிய பங்காற்றுபவர் இவர். சரிங்களா? அடுத்ததாக பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது குரு ஒரு எதிர்காலத்துக்கு தொலைநோக்கு பார்வையோடு சேர்த்து வைக்கிற அமைப்புக்கு அவர் பெரிய பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த குரு பகவானின் நிலைப்பாடு உதவுது. ஆனால் நாம் அனுபவிக்கணும்ல, கையில் இருக்கிற பொருளை நம்ம அனுபவிக்கணும். சில லட்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த லட்சங்களை, அன்றாட தேவைகளை, பொருளாதாரத்தை வழங்குவதில் மிக முக்கிய பங்காற்றுபவர் சுக்கிர பகவான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததாக, ஒரு மனிதனாக பிறந்தவன் இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. லௌகீக வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கணும் அப்படின்னாக்கா, அந்த லௌகீக வாழ்க்கையில் தான் முழுமையாக அவனுடைய நிலைப்பாடு இருக்கும். ஒரு மனிதனுக்கு அதுதான். இதில் 100ல் ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் இந்த லௌகீக வாழ்க்கையை விட்டு வெளியேறி ஆன்மீகம், எனக்கு நான் அடுத்த நிலையை ஏற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க 1% தான். மற்றவங்க எல்லோருக்குமே இந்த லௌகீகம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நிச்சயம் இருக்கும்.
அப்படி இல்லைனாக்கா அவங்களாம் வந்து சராசரி மனிதனாக இருக்க முடியாது அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட புரிதல். சரிங்களா? அந்த லௌகீக வாழ்க்கைக்கு முக்கிய பங்காற்றுபவர் இவர் தான். ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். அதாவது வந்து வாழ்ந்து பார்க்கணும், இப்படித்தான் நம்ம வந்து வாழணும், இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை சுற்றி இருக்கும் அந்த சமூகம் அங்கீகரிக்கும் ஒரு ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அது வந்து சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் இல்லாத ஒரு வாழ்க்கையை, இந்த சுக்கிர பகவான் தூண்டாத ஒரு நிலைப்பாட்டை, சுக்கிர பகவான் தராத ஒரு நிலையை தவிர்த்துட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து உப்புச்சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து கையில் எடுத்துக்குவோம். ஒரு இளைஞன்னு மனசில் நிறுத்திங்க. அவருக்கு வந்து ஒரு 30 வயசு ஆகுது. நல்ல சுகபோகத்தோடு அவர் வந்து ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு வச்சிங்க. அவருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, அவனுக்கு என்னப்பா சுக்கிர தசை நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆக ஒரு மனிதன் சுகபோகமோடு வாழ்கின்ற வாழ்க்கையை மற்றவங்க சொல்லும்போது அந்த சுக்கிர பகவானை தான் காரணம் காட்டுறோம். அந்த அளவுக்கு வந்து நவகோள்களில் சுக்கிர பகவான் மனிதர்களிடத்தில் அவ்வளோ ஒரு பிரபல்யம், அவர் மீது அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு. ஆஹா, சுக்கிர தசைடா, நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். எல்லாம் கிடைச்சிடும்னாக்கா என்ன அப்படின்னாக்கா பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, நல்ல உடைகள் அணியணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஒரு நல்ல ஜுவல்ஸ் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்படியான சின்ன சின்ன ஆசைகளை எல்லாத்தையும் வந்து அவர் வந்து நிறைவேற்றுவார். அதாவது வந்து ஒரு பளிச்சுன்னு இருக்க செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள்லாம். ரொம்ப உழைக்க செய்யாது, ஆனாலும் உயரச் செய்யணும், உயரணும், ஹார்டு ஒர்க்கு இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னாக்கா அது சுக்கிர பகவான் தான். அதாவது ஒரு உணர்வுகள் மூலயமா நம்மளை வந்து வெளிப்படுத்தும். இப்போ உதாரணமாக ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம், பார்த்துட்டு அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம உணரணும். அந்த உணர்ச்சி உணர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துவோம். கேட்டு, காது மூலயமா கேட்டு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவோம். பேசி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவோம். தொட்டு பார்ப்போம், தொட்டு பார்த்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவோம், உணர்வை வெளிப்படுத்துவோம். முகர்ந்து பார்ப்போம், ஸ்மெல்லு அப்படியே இழுத்து பார்த்து ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஆஹா, இந்த இடத்துல ஏதோ ஒரு பேக்கரி இருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை உணர்ந்து உணர்ச்சியின் மூலம் அதை வந்து வெளிப்படுத்துவோம். அதே போல் வந்து ஒரு உணவை சுவைத்து பார்த்து நாக்கில் வந்து சுவைப்போம், டேஸ்ட். அந்த நாக்கை தாண்டி உணவு போயிடுச்சா அப்படின்னாக்கா அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த நாக்குக்கு மட்டும்தான் அந்த சுவை தெரியும், உணர்ச்சி தெரியும் அப்படின்றது. இப்படி ஒரு 5 புலன்கள் இருக்கிறது பஞ்சபூத தத்துவத்தில். இந்த 5 புலன்கள் மூலமாக தான் ஒரு மனிதனுடைய உணர்வுகள் வெளிப்படுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த 5 புலன்களுக்கும் ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறது சுக்கிரன் தான். எப்படி நாம் இதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, உதாரணமாக ஒரு சாப்பாட்டை எடுத்துக்குவோம். உணவு வகையில் பசிக்காக சாப்பிட்றது ஒரு விதம். சரி, நான்லாம் பசிக்குது, சாப்பிட்ணும், உயிர் வாழணும், அதுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்க ஒரு ரகம். ஆனால் ருசிக்காக சாப்பிட்றவங்க ஒரு ரகம். அந்த ருசிக்காக சாப்பிட்றவங்க ஒரு பொருள் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்த தேடி போவாங்க. அதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோமே, இவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறோமே, இவ்வளோ பொருளாதாரம் போதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இருவருமே வந்து சாப்பிட்றது என்னவோ ஒன்று தான். ஆனால் அதில் உள்ள ஒரு வித்தியாசங்கள் இருக்குது பார்த்திங்களா? அந்த வித்தியாசத்தை, அந்த உணர்வை கொடுப்பது சுக்கிரன். இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பது சுக்கிரன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு சாப்பாடு நார்மலாக ஒரு கையேந்தி பவனில் ஒரு ரோட்டு ஓரத்தில் இருக்கிற கடையில் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு 120 ரூபா வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு சாப்பாடு. அதுவே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹோட்டலுக்கு போகணும், அந்த இடத்துல தான் சாப்பிட்ணும், அங்கே சாப்பிட்டோம்னா தான் அது சாப்பாடுன்ற நிலைப்பாட்டை ஏற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே சாப்பிட்டவங்க, பசிக்காக சாப்பிட்டவங்க உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில், அதே சாப்பாட்டை அந்த இடத்துல போய்ட்டு சாப்பிட்றவங்க ஒரு வசந்த பவனில் சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்க. அங்கே போனோம்னா ஒரு சாப்பாடு ஒரு 200 ரூபான்னு வச்சுங்க.
இதுக்கும் அதுக்கும் பாதி வித்தியாசம் இருக்குது. ஆனால் அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இது தேவையான நேரத்தில் எல்லா இடத்துலையும் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. ஆக இந்த பயண நேரங்கள் இது எல்லாத்தையும் கணக்கில் வைக்காமல் தேவையை ஒரு ஆசையை தூண்டி இங்கே தான் சாப்பிட்ணும் அப்படின்றது ஒரு ஆசையை தூண்டுது. அதை தூண்டி நம்மளை வந்து செயல்பட வைப்பது. அந்த செயல்பட வைப்பது ஒரு மனிதன் நல்லபடியாக செயல்படுறான், ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறான் அப்படின்னாக்கா அது வந்து முக்கிய காரணம் சுக்கிர பகவான் தான். ஒரு சிலருக்குலாம் ஒரு சில சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். நான் வந்து ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் சுகத்துக்காகவே வண்டி வாங்குவாங்க. சுகம் அப்படின்னாக்கா ஒரு பந்தா, நான் எங்கன்னா வெளில போகிறதுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு கார் வேணும்பா, லக்ஸரியாக போகணும், கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வண்டி வாங்குறவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னுடைய வாழ்க்கை தரம், என்னுடைய குடும்பமே அந்த கார் வந்ததுக்கு அப்புறம் தான் வருமானமே வருது, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதே அந்த வாகனம் தான் அப்படின்னு. ஆக ஒரு வருமானத்துக்காக வாகனம் வாங்குறதும் உண்டு. இன்னொருத்தவங்க ஒரு ஆடம்பரம், ஒரு சொகுசுக்காக ஒரு வாகனத்தை வாங்குறதும் உண்டு. தனி வலையாக இருந்தாலும் எளிய வலையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குடிசையாக இருந்தாலும் அது என்னுடைய சொந்த வீடாக இருக்கணும், நான் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு விதம். பார்த்தா இது வந்து ஒரு பங்களா டைப்பில் எல்லா சகல வசதிகளும் இருக்கணும், நம்ம சுகபோகமாக வாழணும், அது உள்ள ஒரு நீச்சலுக்குள்ளே இருக்கணும், 4 படுக்கை அறை இருக்கணும், விருந்தினர் வந்தால் தங்கிறதுக்கு பெரிய ஹால் இருக்கணும், இப்படிலாம் ஒரு கற்பனைகளை கொண்டு உருவாக்குவது ஒரு விதம். பா, நான் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஓலைக்கொட்டாக இருந்தால் போதும்பா, யாரும் வந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அப்படி இருக்கிறவங்களும் ஒரு விதம். ஆக இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரசனை முக்கியமாக இருக்குது, அந்த உணர்வு முக்கியமாக இருக்குது, அதற்கு எடுத்துக்கொள்ளும் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதெல்லாத்தையும் கொடுக்கறது சுக்கிர பகவான் தான். ஆடைகளின் மீது ஒரு விருப்பம், அணிகளின் மீது ஒரு விருப்பம், அந்த சொத்துக்கள் மீது ஒரு விருப்பம், அதன் மீது ஒரு விருப்பத்தை கொடுத்து அதை வந்து நம்மளை வந்து இயங்க வைக்கும். எதிர்பாலனின் மீது ஒரு ஆண் அப்படின்னாக்கா எதிர்பாலத்தின் மீது ஒரு பெண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பை கொடுத்து இயங்க வைக்கும். இப்படி அந்த ஈர்ப்பு, அந்த இயங்குதல் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் போச்சுனாக்கா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு இலக்கு, இதை தான் வந்து ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஆசை அப்படிங்கிறது பேராசையாக இல்லாத பட்சத்தில் அது வந்து எல்லோரையும் வந்து மகிழ்ச்சியோடு வழிநடத்துது. இது வந்து பேராசையாக மாறிவிடும் பட்சத்தில் தான் அவங்கள வந்து சங்கடப்படுத்துது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை பார்த்துக்குவாங்க. சரிங்களா? ஆக சுக்கிர பகவானின் அந்த கொடுப்பனை, அந்த நிலைப்பாடு ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இருப்பினும் சுக்கிர பகவான் எல்லோருக்குமே வந்து அவரை பொறுத்துன்னு வரலாம். அவர் வந்து ஒரு களத்திர காரக கிரகம். ராகு அப்படிங்கிறது வந்து போகக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் வந்து அவர் தரும் ஒரு நிலைப்பாடு வித்தியாசமானதுன்னு வச்சிங்களேன். அவரை விட பன்மடங்கு ஒரு யோகத்தை ஒரு அனுபவிக்க தூண்டுவதில் ஒரு முக்கிய பங்காற்றுவது சுக்கிரன் அப்படிங்கிறத ஏனோ தெரியல, நாம் எல்லோருமே வந்து மறந்துடுறோம். இந்த சுக்கிர பகவான் தரும் அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு இயக்கம், அந்த ஒரு சிந்தனை, இதெல்லாம் வந்து அவர் ராகுவோட பல மடங்கு இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிரகம் அப்படிங்கிறத இதை ஒரு தூண்டுகோலாக எடுத்துங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த ஒரு வார்த்தையை ஒரு தூண்டுகோலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஜாதகங்களில் ஆய்வு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நண்பர்களே. சரிங்களா? ஸோ ஒரு இப்படி அற்புதமான ஒரு பிளானட்டு நமக்கு என்ன செய்ய போகுது? அவர் நம்மளை வந்து மேன்மைப்படுத்துகிறாரா, நல்ல ஒரு சுபபோகங்களை தராரா, அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது 12 லக்னங்கள் ரீதியாக அவருடைய ஆதிபத்தியத்தின் வாயிலாக அவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பகுத்து பார்த்தல் தான் இந்த பதிவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதனால் இது வந்து ஒரு முழுமையான லக்ன பலன்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு திரும்பவும் நாம் வந்து சொல்லிடுறோம். இப்போது முதல் லக்னத்தை பார்ப்போம். 12 லக்னங்களில் முதல் லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம். மேஷ லக்னத்தை பொறுத்தனாலும் சுக்கிர பகவான் பெற்ற ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சுக்கிர பகவானுக்கு 2 ஆதிபத்தியங்கள் உண்டு.
இதில் மேஷ லக்னத்திற்கு முதல் ஆதிபத்தியமாக தனாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் பொறுப்பேற்கிறார். அடுத்ததாக 7ஆம் அதிபதி, அதாவது வந்து களத்திர ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது கூடுதல் பொறுப்பு. இது இல்லாமல் அவருடைய எல்லோருக்குமான ஒரு பொறுப்பு அப்படின்னாக்கா அவர் வந்து களத்திர காரக கிரகம். ஆக குடும்பம், களத்திர ஸ்தானம், களத்திர காரக கிரகம் அப்படிங்கிற முக்கியமான 3 பொறுப்புகளை அவர் வச்சிட்ருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சரலக்னத்திற்கு அவர் மாரகாதிபதி அப்படிங்கிறது நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஆசை அதிகமானால் அது வந்து பேராசையாக ஆகிடும். அதே போல் வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அப்படிங்கிறதுக்கு இந்த மேஷ லக்னத்தாருக்கு இந்த சுக்கிர பகவானின் நிலைப்பாடு ஒரு சிறந்த உதாரணம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இரண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஏடாகூடமாக பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா அதுவே நம்மளுக்கு எதிர்வினையாக ஆகிடும். அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மாரகாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து கையில் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் புரிஞ்சு பாருங்கள். இதனுடைய யதார்த்தம், இதனுடைய தத்துவார்த்தம் கொஞ்சம் இன்னும் கூடுதலாக எளிமையாக உங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் இவர் வந்து முதல்ல வந்து நீசம் பெறக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் சார் நீசம் பெறக்கூடாது அப்படின்னாக்கா, தனஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால தனம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பொருளாதாரம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதனால் மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரகம் 2ஆம் அதிபதி தனாதிபதி நீசமானாக்கா பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து படு பாதாளத்தில் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக 7ஆம் அதிபதி நீசம் அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டுகின்ற பொழுது அது வந்து களத்திர தோஷம் ஆகிடும். தாரதோஷம் ஆகாது, களத்திர தோஷம். களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தாமதத்தை கொடுக்கும். திருமணத்தில் ஒரு தாமதத்தை கொடுக்கும், தடையை கொடுக்கும், எளிதில் கூடி வராது. அடுத்ததாக இந்த செக்ஸுவல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த செக்ஸுவல் லைஃப்பில் இவங்கெல்லாம் வந்து ஒரு எதிர்மறையான ஒரு நிலைப்பாட்டை சந்திக்கிற ஆளுங்களாக இருக்கிறாங்க. அதாவது எதிர்மறையான ஒரு நிலைப்பாடு அப்படின்னும் போது ஒரு சிலருக்குலாம் அந்த செக்ஸுவல் எண்ணமே இல்லாமல் போயிடுது. ஒரு சிலருக்கு எதிர்மறையான எண்ணங்கள் ஆகி போகுது. நார்மலான ஒரு செக்ஸுவல் லைஃப்பில் ஈடுபடாமல் எதிர்மறையான ஒரு சிந்தனையில் இவங்களாம் ஈடுபடுறத அவங்க சொல்ல நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இன்பம் அப்படின்ற ஒரு சிற்றின்பத்துக்கை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னாக்கா சுக்கிரன் தான். அது எதிர்மறையான நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது, பலவீனப்பட்டு இருக்கின்ற பொழுது எல்லாமே பலவீனப்பட்டு போயிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதனால் மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் நேசம் பெறக்கூடாது அப்படிங்கிறது முதன்மையான நிலைப்பாடு. ஸோ இவர் பெற்ற ஆதிபத்தியம் சிறப்பாக அப்படின்னாக்கா உண்மையிலே ஒரு நல்ல ஆதிபத்தியம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க. சுக்கிரனின் நிலையை பொறுத்து தான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைலே அமையுது. லைஃப் ஸ்டைல் அப்படின்னாக்கா ஒரு குடும்பம் 4 பேர் இடத்துல வந்து மனைவி மக்களோட அந்த மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக காட்சி அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டணும் அப்படின்னாக்கா நல்ல பொருளாதாரம், நல்ல குடும்பம், மனைவி, ஒரு நல்ல நட்பு வட்டம், கூட்டு தொழில் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த சுக்கிரனுடைய நிலைப்பாட்டை பொறுத்து தான் மேஷத்துக்கு அமையுது. அதனால் வந்து இவர் வந்து சிறந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார். நேசம் பெறக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது தான் அவர் வந்து நேசமாவார் இல்லைங்களா? அப்போது பாவத்தில் 6ஆம் இடத்துல இருப்பது சிறப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதை எடுக்கலாம் மேஷத்துக்கு. சரிங்களா? 12ஆம் இடத்துல இருக்கும்போது இவர் வந்து உச்சமாகிடுவார். 2ஆம் அதிபதி 12ல் நின்று உச்சமாகிறதுனால நல்ல பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல சிறப்பான பொருளாதாரம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இதை வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா மேஷ லக்னத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆதிபத்தியம் பெறுகிறார். நல்ல ஆதிபத்தியம் தான் அப்படின்றது தான் நம்மளுடைய பரிந்துரை. அடுத்ததாக நம்ம ரிஷப லக்னத்திற்கு வந்துடுவோம். ரிஷப லக்னத்திற்கு பொறுத்தவரையிலும் லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியாகவும் ஆகிறார். இதே அமைப்பு வேறு எந்த லக்னத்துக்கு வரும் அப்படின்னாக்கா விருச்சிகத்துக்கு வரும். விருச்சிகத்துக்கு செவ்வாய் பகவான் லக்னாதிபதியாக 6ஆம் அதிபதி ஆவார். இப்போது இந்த பதிவுக்கு இது தேவையில்லை, இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சிந்திக்கணும். இந்த அமைப்பு வேறு எதுக்குன்னா வருதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சிந்திக்கணும். அந்த வகையில் நம்ம வந்து இதை வந்து சொன்னோம். ஸோ லக்னாதிபதியாக 6ஆம் அதிபதி ஆகிறதுனால ஒரு அமைப்பு நல்லது, இன்னொரு ஆதிபத்தியம் அப்படி ஒன்றும் சிறந்த ஆதிபத்தியம் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். இருப்பினும் வந்து லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்துட்டார் அப்படின்னாக்கா சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
ஸோ லக்னாதிபதி லக்னத்துலேயும் இருக்கலாம், 6ஆம் இடத்துலையும் இருக்கலாம். 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது அது வந்து ஹர்ஷயோகம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டினோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது எந்த லக்னமாக இருந்தாலும் அவர் வந்து நேசமாகிறது சிறப்பில்லை அப்படிங்கிறது தான். இங்கே லக்னாதிபதியே நேசமாயிட்டார் அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து அப்புறம் ஒரு லக்னாதிபதி பலவீனப்பட்டு போச்சு அப்படின்னாக்கா அடுத்து நம்ம சந்திரனை பார்க்கணும், குரு பார்வையை பார்க்கணும், இப்படி அதனுடைய நிலைப்பாடு போகணும்னு வச்சிங்களேன். அதனால் வந்து லக்னாதிபதி அப்படின்ற முறையில் அவர் பலவீனப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அடுத்தது 6ஆம் அதிபதி அப்படின்னும்போது ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா இவங்களுடைய நடவடிக்கைகள், இவங்களுடைய செயல்பாடுகள்னாலே இவங்களுக்கு வந்து எதிரிகள் வராங்க. எதிரிகள் வந்து தானாக வெளியிலேருந்து வரத்தில்லைன்னு வச்சுங்களேன், இவங்களாவே உருவாக்கி விட்ருவாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு கடனாக இருந்தாலும் அது இவங்களாலேயே வரும், ஒரு நோயாக இருந்தாலும் அது இவங்களாலேயே வரும். அதற்கு முக்கிய காரணமாக இவங்களே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு எதிரி அப்படின்னாலும் அது இவங்களே உருவாக்கி வச்சுருப்பாங்க. இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்க பழகும் விதம், இவங்க நடந்துக்கிற அந்த நிலைப்பாடு, இதெல்லாம் பார்த்து இவங்களே வந்து எதிரியை உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு 2 விதங்களில் வந்து கொஞ்சம் மைனஸ் அப்படின்றது நம்மளுடைய புரிதல். ஒன்று, இவங்களாலேயே இவங்க எதிரியை உருவாக்கிக்கிட்டு சங்கடப்படுறாங்க. அடுத்து இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து கண்திருஷ்டிகள் இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இவங்களை வந்து சங்கடப்படுத்தும். அந்த கண்திருஷ்டி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாக்கா வருமானங்கள் சுத்தமாக இல்லாமல் போயிடலாம், வேலைகள் சுத்தமாக செய்ய முடியாமல் போகலாம். இப்படி பொருளாதார ரீதியாக இவங்க சங்கடப்படுறதுக்கு அந்த கண்திருஷ்டியும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ ஆதிபத்திய ரீதியாக சிறந்த ஆதிபத்தியமாக இருந்தா அப்படின்னாக்கா இல்லை அப்படின்றது தான் என்னுடைய புரிதல். லக்னாதிபதி அப்படிங்கிற அந்த ஒரு ஆதிபத்தியத்தை தவிர 6ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை சேர்ந்து வாங்கினதுனால கொஞ்சம் 6, 8, 12 இது போன்ற 8, 12 தொடர்புகள்லாம் பெறுகின்ற பொழுது இது வந்து கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 1, 6 தொடர்புன்னும் போது எப்படியா இருந்தாலும் இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் ஒரு ரூபத்தில். அதிலேருந்து இவங்களால வந்து தப்பிக்கவே முடியாது. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னாக்கா இவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிறந்த ஆதிபத்தியமா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும் அமைப்பு தான் அப்படின்றது தான் நம்மளுடைய புரிதல். சரிங்களா? சரி, ரைட். அடுத்ததாக மிதுனத்துக்கு வந்துடுவோம். மிதுனத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவான் வந்து பஞ்சமாதிபதி, திரிகோணாதிபதி, 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது, பூர்வ புண்ணியாதிபதி. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆதிபத்தியங்க. மிதுன லக்னத்தை பொறுத்தவரையிலும் இவர் தான் வந்து ஒரு யோக கிரகம். அதாவது வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு யோக கிரகம் இருக்கும். அந்த வகையில் மிதுன லக்னத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவான் ஒரு முழுமையான யோக கிரகம். 5க்கும் 12ஆம் இடமான அயனசைன போகஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருந்தாலும் திரிகோணாதிபத்தியம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டினதுனால இந்த 12ஆம் இட ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து பலவீனப்பட்டு போகும். இந்த பஞ்சமாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியம் உயர்ந்து நிற்கும். ஆக மிதுன லக்னத்தின் ஒரு தனமாகட்டும், பெயராகட்டும், புகழாகட்டும், பொருளாதாரமாகட்டும், கௌரவம், அந்தஸ்து, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு அற்புதமான கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா சுக்கிர பகவான் தான். ஸோ அவர் வந்து பலவீனப்படாமல் இருப்பது சிறப்பு, கோணங்களில் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்ம கடகலக்கணத்திற்கு வந்துடுவோம். கடகலக்கணத்தை பொறுத்தவரையிலும் இது வந்து சரலக்கணம் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல வந்து டிசைட் பண்ணிடணும் கடகத்தை பொறுத்தவரையிலும். சரிங்களா? ஸோ கடகலக்கணத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. பொதுவாக கடகலக்கணத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவான் அப்படிங்கிற பெற்ற ஆதிபத்தியம் சிறப்பான ஆதிபத்தியமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் பதில். இருப்பினும் இவர் வந்து ஒரு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லக்னத்துக்கு ஒதுக்கி விட்டு நம்மளை வந்து ஒரு நிலைப்பாட்டை எட்ட முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இவர் வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் பலருக்கு இவர் வந்து பெருத்த யோகத்தையும் செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறது கண்கூடாக நம்ம வந்து ஆய்வுகளில் பார்க்க முடியுது. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா சுக்கிர பகவானை பொறுத்தவரையிலும் 4ஆம் அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வந்து பாதகாதிபதியாக திகழ்கின்றார் கடக லக்னத்திற்கு. 4ஆம் இடம் என்ற சுகம், சொத்து, கல்வி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அந்த இடத்துல அவர் ஆட்சி ஆகிட்டார் அப்படின்னாக்கா 10ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போது 10ஆம் இடம் பலமாகும். அதனால் வந்து நல்ல ஒரு தொழில் ஜீவனம், உயர்ந்த பதவிகள், பட்டம், பதவிகள் இது எல்லாத்தையும் வந்து கொடுத்து நல்ல உயர்நிலைக்கு கொண்டு வரார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு.
இதை தவிர்த்து மற்ற இடங்களில் அவர் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்கோப் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இருப்பினும் பொதுவாக சரலக்னங்களுக்கு பாதகாதிபதியாக வருகின்ற எந்த கிரகமாக இருந்தாலும் பலவீனப்படுவது, மறைவது அப்படிங்கிறது வந்து சிறப்புங்க. உதாரணமாக சுக்கிர பகவானை பொறுத்தவரையிலும் ஒரு 12ல் இருக்கிறதா வச்சுக்குவோம். 12ல் இருக்கிறாரு அப்படின்னும்போது லக்ன ரீதியாக அவர் வந்து மறைகிறார் அப்படின்னும்போது, பாதகாதிபதி மறையுது அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்துக்கு எதிர்ப்பு குறையுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் வந்து இவரை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்துல இருக்கலாங்க. அடுத்ததாக வேறு எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் சங்கடம் தான் கடக லக்னத்தை பொறுத்தவரையிலும். ஆனால் சூரியனோடு சேர்ந்து சிம்மத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, 2ஆம் அதிபதி 2ல் இருக்க, தனாதிபதியான 11ஆம் அதிபதி அவரோட சேர்ந்து இருக்க, அங்கே ஒரு கிரகம் ஆட்சி சிம்மத்தில் இருக்கும்போது சூரியன் ஆட்சி பெறுவார். இது வந்து ஸ்திர லட்சுமி யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கடக லக்னத்திற்கு இந்த மாதிரியும் சில நேரங்களில் வந்து அவர் வந்து ஒரு நன்மையை செய்திருவார். ஆனால் பொதுவாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இவர் வந்து சிறந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகமா அப்படின்னாக்கா இல்லை அப்படின்றது தான். சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் கடக லக்னத்திற்கு பாதகாதிபதி என்ற ஒரு பட்டத்தை பெற்றுறார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அடுத்ததாக சிம்ம லக்னத்துக்கு வந்துடுவோம். சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 3-10க்குரிய கிரகமாக திகழ்கின்ற ஆதிபத்தியம். முயற்சி ஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியாகின்றார். இது வந்து ஒரு ஸ்திர லக்னம் சிம்மம் இல்லைங்களா? அப்போது இதற்கு மாரகஸ்தானங்கள் என்று சொல்லும்போது, மாரகாதிபதிகள் என்று சொல்லும்போது 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதில் 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த சுக்கிர பகவான் வாங்குறாரு. அடுத்ததாக 10ஆம் இடம் ஜீவனம் அப்படிங்கிறது. ஆக இதுவும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பில்லாத ஆதிபத்தியம்தான் அப்படிங்கிறது தான் முதன்மையான பங்களிப்பு. இருப்பினும் ஜீவனத்தையும் இவர் தான் கையில் வச்சுன்னு இருக்கிறாரு. அதனால் வந்து இவர் எந்த அளவுக்கு வந்து எந்த நிலைப்பாட்டோடு எந்த அளவுக்கு இருக்கிறாரோ, அடுத்ததாக சந்திரனின் நிலை எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் சிம்ம லக்னத்தாரின் ஜீவனம் அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது சிறந்த ஆதிபத்தியமாக அப்படின்னாக்கா இது ஒரு 50% சிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். சரிங்களா? அடுத்ததாக கன்னியா லக்னத்துக்கு வந்துடுவோம். கன்னியா லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இவர் வந்து முழுமையான ஒரு யோகராக திகழ்கின்றார். 2ஆம் இடம் தனத்துக்கும் பாக்கியத்துக்கும் இவர் தான் வந்து அதிபதி, பாக்கியாதிபதி, தனபாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ தனபாக்கியம் ஏற்படணும் ஒரு மனிதருக்கு அப்படின்னாக்கா இந்த கன்னியா லக்னத்திற்கு சுக்கிரனின் நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பாக்கியாதிபதி லக்னத்துக்கு வந்தார் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் பலவீனப்பட்டு இருப்பார். ஸோ இந்த லக்னத்திற்கு பாக்கியாதிபதி லக்னத்திற்கு வருகின்ற போது அங்கே புதன் கூடவே இருக்கும், லக்னாதிபதியும் கூடவே இருந்தார் அப்படின்னாக்கா அது ஓரளவுக்கு வந்து நீச பங்கம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டிடும்ன்றத பார்த்துக்கோங்க. இருப்பினும் அது ஒரு பலவீனத்தை கொடுத்து தான் அது வந்து ஒரு பலத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இருப்பினும் ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமாக சிறந்த ஆதிபத்தியம் அப்போ எப்படி இருக்கலாம்? லக்னத்தை தவிர 5ஆம் இடம் 9ஆம் இடம் இது போன்ற திரிகோண பாவங்களில் இருப்பது சிறப்பு. அடுத்ததாக கேந்திரங்களில் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2ஆம் அதிபதியாகி 11ல் இருக்கின்ற பொழுது இது வந்து தன லாபம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது போன்ற அமைப்புகள் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் சுக்கிரனுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சுக்கிரன் பெற்ற ஆதிபத்தியம் சிறந்த ஆதிபத்தியமாக ஒரு வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் ஆதிபத்தியமாக நல்லவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னியா லக்னத்திற்கு இது அத்தனைக்கும் தகுதியுடைய ஒரு அற்புதமான கிரகம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ அடுத்தது துலா லக்னத்திற்கு வருவோம். துலாத்தை பொறுத்தவரையிலும் லக்னாதிபதியாகி 8ஆம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா? இதே அமைப்பு வேறு எந்த லக்னத்திற்கு நான் வருதா அப்படின்னாக்கா மேஷ லக்னத்திற்கு வரும். லக்னாதிபதியாகிய செவ்வாய் அவரே வந்து 8ஆம் அதிபதியும் பெறுவார். ஸோ இது வந்து கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இருப்பினும் இவர்கள் வந்து சிறந்த உழைப்பாளிகளாக இருப்பாங்க. நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. மற்றவங்க செய்கிற ஒரு தவறுகளை சுட்டி காட்டுறதுல இவங்க தான் வந்து கில்லாடியாக இருப்பாங்க. துலா லக்னத்தை சார்ந்தவங்க தான். இந்த லக்னத்திற்கு ஆதிபத்தியம் அப்படின்னும்போது லக்னாதிபதி நல்ல ஆதிபத்தியம், 8ஆதிபத்தியம் அப்படின்றது சிறப்பு இல்லாதது. ஸோ இந்த இரண்டும் இருப்பதனால இவங்களை பொறுத்தவரையிலும் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா குரு பகவான். இந்த துலா லக்னத்திற்கு
இது வந்து சரலக்னம். அப்போது 2-7க்குரிய செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து மாரகாதிபதியாக வந்துடுவார் இல்லைங்களா? இப்போது சுக்கிரன் அட்டமாதிபதி, செவ்வாய் மாரகாதிபதி, சூரியன் பாதகாதிபதி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டாந்த தோஷங்கள் இவங்களுக்குலாம் வந்து எளிமையாக வந்துடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இருப்பினும் எல்லோரும் போல் ஒரு நம்ம இதெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது தான் ஏன் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு யதார்த்தம் நம்மளுக்கு வந்து புரிய வரும்னு வச்சிங்களேன். சரிங்களா? அந்த புரிதலோடு இதை வந்து அணுகுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. இப்போது அடுத்ததாக விருச்சிக லக்னத்துக்கு வந்துடும். விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரையிலும் இவர் வந்து 7ஆம் அதிபதி ஆகின்றார். கூடுதலாக வந்து களத்திர காரக கிரகம் ஆகின்றார். தூக்கம் இரவு வாழ்க்கையை சொல்லக்கூடிய அமைப்பில் வரார். 12ஆம் இடம் இல்லைங்களா? மறு ஆதிபத்தியம் 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். இரவு வாழ்க்கையை சொல்லக்கூடியது, ஒருவரின் தூக்கத்தை சொல்லக்கூடியது. ஸோ 4 செவத்துக்குள்ளே நடக்கிற அந்த அந்தரங்கங்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து இதுதான் 12ஆம் இடம் தான் சொல்லும். ஸோ அப்படியான ஒரு அற்புதமான ஒரு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து விருச்சிக லக்னத்திற்கு சுக்கிர பகவான் பெறுகின்றார். ஸோ சுக்கிர பகவானை பொறுத்தவரையிலும் 11ஆம் இடமான கன்னிக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்க. விருச்சிக லக்னத்திற்கு நேசமாயிடுவார். முதல்ல வந்து காரக கிரகம் அப்படிங்கிறது பலவீனப்பட்டது, 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது பலவீனப்பட்டு 7-11 தொடர்பு அப்படிங்கிறது வந்து இது வந்து களத்திர தோஷத்தை கொடுத்துரும், தார தோஷத்தை கொடுத்துரும். ஸோ ரெண்டுத்தையுமே கொடுக்கும். களத்திர தோஷம் அப்படிங்கிறது வந்து களத்திரம் தாமதமாக அமையுதுங்க. தார தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை தருவது அப்படிங்கிறது. இந்த 2 வார்த்தைக்கும் கொஞ்சம் வித்தியாசங்களை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் எளிதாகவும் எந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம், எங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் புரிதலையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. சரிங்களா? ஸோ விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரையிலும் இவருடைய ஆதிபத்தியம் சிறப்பாக அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஆதிபத்தியம்தான். அதனால் வந்து இவர் வந்து கேந்திர கோணங்களில் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 11ஆம் இடத்துல இருப்பது மட்டும் சிறப்பல்ல. சரிங்களா? ரைட். அடுத்ததாக தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வந்து 6ஆம் அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வராரு. இந்த 2 ஆதிபத்தியமும் வந்து ரொம்ப மோசமான ஆதிபத்தியமா இல்லை நல்ல ஆதிபத்தியமா அப்படின்னாக்கா ஒரு 50-50 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பாதி நன்மையும் பாதி தீமையும் உண்டு அப்படிங்கிறதுனால இவரை வந்து ஒரு நடுத்தரமான ஒரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இந்த லக்னத்திற்கு நமது பார்வையை, நம்மளது அனுபவத்தை இதில் வந்து பதிவு செய்கிறோம். சரிங்களா? இப்போது அடுத்ததாக மகர லக்னத்திற்கு வந்துடுவோம். மகரத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவான் முழு யோகராக திகழ்கின்றார். அதாவது வந்து 5ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரார். பஞ்சமாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் வரார். ஒரு கேந்திரம் ஒரு கோணம் அந்த இரண்டிற்கும் ஒரு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு சுபகிரகமாக வந்து யோகாதிபதியாக திகழ்கின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ சரலக்னம் அப்படிங்கிறது இது. இருப்பினும் இவருடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து இவங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வந்து மேன்மை பெறும். புத்திரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும், இவங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும், இவங்களுடைய முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும், இவங்களுடைய கௌரவம் இதெல்லாம் அப்படிங்கிறது சுக்கிரன்கிட்ட இருக்குது. ஒரு முழு யோக கிரகம் அப்படிங்கிறதுனால கேந்திர கோணங்களில் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். எல்லா லக்னங்களுக்கும் சொல்கிறது தான் இவர் வந்து நீச்சம் பெறக்கூடாது அப்படிங்கிறது முதன்மையான விதி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவர் பெற்ற ஆதிபத்தியம் மகர லக்னத்திற்கு சிறப்பாக அப்படின்னாக்கா சூப்பர் ஆதிபத்தியங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. யோகாதிபதி, யோக கிரகம் அப்படிங்கிறதுனால சூப்பரான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கும்ப லக்னத்துக்கு வந்துடுவோம். கும்பத்திற்கு அப்படின்னும்போது 4-9க்குரியவராகிறாரு. ஸோ இதுவும் வந்து ஒரு கேந்திரம், ஒரு கோணம். இதுவும் வந்து ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ யோகாதிபதியாக வருகின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ அதனால் வந்து கும்ப லக்னத்திற்கு ஒரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு யோக கிரகம் தீமையை செய்யாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் வந்து கும்ப லக்னத்திற்கு இவர் வந்து ஒரு சிறப்பான ஆதிபத்தியம் பெற்ற ஒரு அற்புதமான கிரகம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அடுத்ததாக மீன லக்னம். மீன லக்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு சுபகிரகத்தின் வீடு, குரு பகவானுடைய வீடு.
இந்த லக்னத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது 3க்கும் 8க்கும் உரிய ஆதிபத்தியம் பெறுகின்றார். ஒரு சுபகிரகத்திற்கு ஒரு சுபகிரகம் ஒரு ஆதிபத்திய சிறப்பில்லாத கிரகமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய சங்கடமான ஒரு விஷயம். அதாவது குரு பகவான் அப்படிங்கிற ஒரு சுபகிரகம், அவர் சுக்கிர பகவான் அப்படிங்கிற ஒரு சுபகிரகம். இந்த ஒரு சுபகிரகத்திற்கு ஒரு சுபகிரகம் எதிர்மறையான பலனை கொடுக்குது, எதிர்மறையான ஒரு பலனை செய்யும் அப்படின்னும் போது இது வந்து கொஞ்சம் சங்கடம் தான் இல்லைங்களா? அந்த சங்கடத்தை அனுபவிக்கும் ஒரு லக்னமாக மீன லக்னம் இருக்கின்றது. ஒரு அற்புதமான சுபகிரகம் சிறப்பில்லாத ஆதிபத்தியம் பெறுகிறார். அதாவது வந்து அட்டமாதிபதியம் 3க்கு 3ஆம் அதிபதியம். அதாவது வந்து 3ஆம் இடம் என்பது 8க்கு 8ஆம் இடங்க. நல்லா யோசிச்சிங்கன்னா பாவத் பாவ அடிப்படையில் 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம், லக்னத்திற்கு 8ஆம் இடம், இப்படி இரண்டுமே வந்து சிறப்பில்லாத ஒரு ஆதிபத்தியம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால் வந்து சுக்கிர பகவானை பொறுத்தனாலும் முழுமையான ஒரு பாவராக திகழும் ஒரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக மீன லக்னத்திற்கு அவர் வந்து செயல்படுகிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? இப்போது இதனுடைய சுருக்கமான சுவாரஸ்யம் அப்படின்னும்போது புதனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வந்து யோகமான கிரகமாக திகழ்கிறாருங்க. அப்படி எடுக்கின்ற பொழுது மிதுனம், அடுத்ததாக வந்து கன்னி, மகரம், கும்பம், இந்த 4 லக்னத்தை பொறுத்தவரையிலும் முழு யோகராக திகழ்கின்றார். சரிங்களா? இதில் நம்ம ரிஷபம் மற்றும் துலாத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவரே வந்து ஒரு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் ஒரு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாகவும் வராரு. ஸோ அது வந்து ஒரு சிறப்பில்லாத ஒரு தன்மை தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அடுத்ததாக செவ்வாயை எழுதுவோம். செவ்வாயை பொறுத்தவரையிலும் ஒரு லக்னத்திற்கு வந்து சூப்பரான ஆதிபத்தியம் வாங்குறார். அடுத்த இதுக்கும் வந்து அதே நிலைப்பாடு தான். இந்த செவ்வாயினுடைய லக்னங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மேஷம், விருச்சிகம், இந்த இரண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் வந்து 7ஆம் இடத்து அதிபதி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டுவார். களத்திர ஸ்தானாதிபதி, களத்திர காரக கிரகம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டி முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை அவர் கையில் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதுவும் கூட ஓரளவுக்கு வந்து தேவலாம். இதில் ரொம்ப மோசமான ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுக்கின்ற பொழுது குரு பகவானுடைய அவருடைய வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தனுசுக்கு எவ்வளோ தேவலாங்க. ஆனால் மீனத்திற்கு சுத்தமாக வந்து இவர் பெற்ற ஆதிபத்தியம் 2 ஆதிபத்தியமே வந்து சிறப்பில்லாத ஒரு ஆதிபத்தியம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு கிரகத்துக்கு 2 ஆதிபத்தியம் உண்டு. அந்த 2 ஆதிபத்தியங்களில் ஒன்று கொஞ்சம் நல்லதாக வரும், ஒன்று கொஞ்சம் கெட்டதாக வரும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு யதார்த்தம். இந்த புத பகவானுடைய லக்னத்துக்கும் சனீஸ்வர பகவான் லக்னத்துக்கும் மட்டும்தான் வந்து ஒரு 2க்குமே வந்து ஒரு சிறந்த ஆதிபத்தியம் பெற்று ஒரு யோக கிரகமாக திகழ்வார் சுக்கிர பகவான். மற்ற இடங்களில் அவருடைய லக்னத்துக்கே அவர் வந்து ஒரு சிறப்பில்லாத ஒரு ஆதிபத்தியத்தை கையில் வச்சுன்னு இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் பார்த்துக்கோங்க. ஸோ ரிஷபம், துலாம், அடுத்ததாக தனுசு, மீனம், இந்த 4 லக்னத்துக்கும் இவர் வந்து கொஞ்சம் சிறப்பில்லாத தன்மையை தான் இவர் வந்து செய்கிறாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு கசப்பான ஒரு உண்மை அப்படிங்கிறது என்னுடைய பரிந்துரை. சரிங்களா? ஸோ நம்ம சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு வரும் ஜாதகங்களில் அப்ளை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஜாதகங்களில் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இது சிறப்பு இல்லாமல் தான் போச்சு, சுக்கிர பகவானை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், எங்களுக்கு வந்து சங்கடத்தை தான் கொடுத்தாரு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. தனிப்பட்ட முறையில் சுக்கிர பகவானுக்கு நம்ம மேலெலாம் ஒரு வெறுப்போ விருப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் நல்லது செய்யணும், இவங்களுக்கு கெட்டதை தான் செய்யணும் அப்படின்னு கங்கணம் கட்டிங்கெலாம் எதுவும் செய்யறதில்ல. அவர்கள் பெற்ற ஆதிபத்தியம், அவர்கள் பெற்ற தொடர்பு இதுதான் வந்து அவங்கள வந்து நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் மாற்றுது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்கள் நண்பர்களே. சரிங்களா? ஸோ இன்றைய பதிவில் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த பதிவாக கிடைச்சிருக்கும், ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று
ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.